ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்தமான நாளைக்கான செய்தி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த சத்தத்தை அவன் கேட்காமல், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தன் தாயை விட்டு தகப்பன் விட்டு இனத்தை விட்டு அவன் வரவில்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் செய்த முதல் காரியம், பேரே தெரியாத கடவுள் மீது, அந்த வார்த்தை மீது அவன் வைத்ததான விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் அவன் என்ன பண்ணுச்சு? அவன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு எனக்குன்னு ஒரு திட்டத்தை அவர் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு? செய்ய போறாரு. ஆகவே நான் அந்த சத்தத்தை கேட்டு புறப்படுவேன் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டாங்க. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல அவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினான். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்கள் சேர்ப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கையிட்டு செய்வதில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை அழைத்த தேவன் மீது நான் என்ன பண்ண வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மீது நான் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தை வைக்க வேண்டும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது போல நமக்கும் இருந்துச்சு என்று சொன்னால், முன்பாக எத்தனை தடை வந்தாலும் அந்த தடை எல்லாத்தையும் தாண்டி தேவனை என்ன பண்ணுவார்? உயர்த்த வல்லமுள்ள இருப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும்? உறுதியை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள இருப்பார். கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் இந்த பிரசன்ன மகிமை தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் எல்லாவற்றிலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கரம் நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்திட்டு பாதத்துக் கொடுங்க. இயேசு நாமத்தில்